ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா அழகே அழகே அப்படின்ற ஒரு சீரியலை பற்றி தான். அதனுடைய கொடுமைகளும் பார்த்துடலாம், கொஞ்சம் கமெண்ட்ஸும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்குன்னு சில நெறிமுறைகள்லாம் இருக்கு. அப்படி இல்லையா நெறிமுறைகள்லாம் வச்சுருக்கீங்க இந்த வீட்டுக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையா. இந்த வீட்டுக்கு நீங்கள் வச்சிருக்கிற நெறிமுறைகள் என்னன்னாக்கா, நீங்கள் உங்கள் ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க. சரி, கல்யாணம் பண்ணுங்க. அது என்னையே அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்குது. அவனே பாவம் கனவோட வாங்கினு இப்போதான் அவங்க அக்கா குழந்தைக்கு வந்து இப்போதான் வந்து செலவு பண்ணிட்டு இருந்தாப்புல. கடவோட வாங்கி 5 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டாப்புல. திரும்பவும் இப்போ தம்பிக்கு கல்யாணம் எடுத்திருக்காங்க. தம்பிக்கு கல்யாணத்துல என்னன்னாக்கா, அண்ணன் தான் செலவு பண்ணணுமா. மூத்த அண்ணன் நீ தான், இதுக்கு மேல குடும்பத்தையும் நீ தான் பார்க்கணும், அதனால நீ தான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எப்படி செலவு பண்ணாலும் பரவாயில்ல, என்னென்ன பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு அப்பாவுக்கு புள்ள என்ன சம்பாதிக்கிறான், ஏது சம்பாதிக்கிறான், அவன் சூழ்நிலை என்ன எல்லாம் தெரியும்ல. இவர் ஒன்றும் மற்றவங்க வீட்டில் உட்காந்துக்கின்னு சும்மா வெட்டி வேலை பண்ணின்னு இல்லை. இவரும் வேலைக்கு போயிருந்தாரு, செலவு என்ன ஏதுன்னா எல்லாமே தெரியும். இருந்தாலும் மூத்த புள்ள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாப்புல. ஒரு லாஜிக்கே இல்லாமல் சொல்றாப்புல. சரி, அப்படிதான் சொல்றாரு. நீங்க எக்கேடு கட்டினா போ, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்றாப்புல. ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்றாப்புல. எனக்கு அதுலயும் என்ன ஒண்ணுன்னா, அந்த ரெண்டாவது பையன் வந்து ஏதோ கம்மி வேலையில சம்பாதிக்கிறான், இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வருமானம் இல்லாம இருக்கிறான், கொஞ்சம் தான் வருமானம் வருது, அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வசதி இல்ல, நீ கல்யாணம் பண்ணி வைடா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. அவரு என்னடானாக்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாப்புல. அப்போ என்ன சம்பாதிப்பாரு? அதாவது சம்பாதிக்கிறான கூட நல்ல சம்பளம் தானே. அப்படி இருக்கும்போது, டேய் உன் கல்யாணத்தை நீயே பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி அவரு கல்யாணம் பண்ண செலவு வச்சுக்கலாம். தம்பியே கல்யாணம் பண்றதுக்கு செலவு பண்ணலாம். ஆனா அப்பா என்ன பண்றாரு, மூத்த பையன் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. ஆமா, நாத்தனார் பொண்ணுக்கு இப்ப தானே காதெல்லாம் கூத்தணும், அதுலயும் ஏகப்பட்ட செலவாயிருக்கு, ஏகப்பட்ட கடன் ஆயிருக்கு. இப்போ வந்து திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அவர் என்ன மாமா பண்ணுவாரு அப்படின்னு வந்து புலம்புறாங்க. ஏன்னாக்கா புருஷனுடைய நிலைமை பொண்டாட்டிக்கு தெரியும். புருஷன் வந்து கவுனிரின்னு சீனை போட்டுக்கிறாப்புல. ஆனா பொண்டாட்டின்றாருக்கா, ஐயோ இங்க வெளியே வந்து அப்பா கிட்ட பேசியானா பேசாம ரூமுக்குள்ள வந்துட்டு பிரச்சனைக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது, எங்க கடன் வாங்குது, ஏது கடன் வாங்குது, எங்கிட்ட புலம்பின்கிறியே, இது அப்பா கிட்ட சொன்னாதானே அவருக்கு புரியும் அப்படின்ற மாதிரி அந்த மூத்த பையனோட பொண்டாட்டி சொல்றாங்க. ஆனா இவரு என்னன்றாரு, சூப்பர் ஐடியா ஒன்று கொடுக்குறாருங்க. இவங்களும் சரி, இவங்க சம்சாரமும் சரி, சூப்பர் ஐடியா கொடுக்குறாங்க. எந்த வீட்லயும் இந்த மாதிரிலாம் நடந்தது நான் பார்க்கல. அதுவும் இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னாக்கா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணா பாஞ்சிடுவாங்க. என்னன்னா என்ன சொல்றாருன்னா, ஏமா உங்க அம்மா தான் உனக்கு வந்து ஏதோ ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது, அந்த இடத்த வித்துட்டு கல்யாணம் பண்ணுமா. எது மூத்த பையனுக்கு அதாவது வந்து மூத்த பையனுக்கு பொண்டாட்டிக்கு அவங்க அம்மா வந்து நிலம் கொடுத்துருப்பாங்க. ஆனா யாருக்கு செலவு பண்ணோம்? இவருடைய ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு செலவு பண்ணோம். எங்கேயாவது லாஜிக் இருக்காங்க மக்களே? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. அதையெல்லாம் மதிச்சா சந்தோஷமா வாழலாம். அதெல்லாம் மதிச்சா சந்தோஷமா வாழலானாக்கா உன்னுடைய அந்த கோட்பாடுலாம் வச்சு நின்றாக்கா இந்த வீட்லலாம் நிம்மதியெல்லாம் வாழ முடியாது. அவங்கவுங்களுடைய பிளான், அவங்கவுங்களுடைய யோசனைகளோட வாழ்ந்தாலே இந்த வீட்டில் நிம்மதியா வாழலாம். அப்பா வந்த உடனே இவ்வளவு ரூல்ஸ் போட்டா பயந்துற போகுதுப்பா, நீ போமா. அந்த மூத்த புள்ள இவரு தான். அதாவது வந்து ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் போடாதீங்கப்பா, வந்தவொடனே ரூல்ஸ் எல்லாம் போடாதீங்கப்பா, பயந்துட போகுதுப்பா அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்க, இவர் தான் மூத்த புள்ள. அதாவது மாங்க முடியும், நம்ம கணக்கில் வந்து மாங்க முடியும். ஏன்னாக்கா பொண்டாட்டி நிலத்தை விற்று தான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற அப்பா அம்மா மத்தியில இவரு மூத்த புள்ள. இவரு எப்படி இருக்கிறாரு பாருங்க. ஆனா நல்லவர் தான், இது பொண்டாட்டிக்கிட்டலாம் டார்ச்சர்லாம் கிடையாது, நல்ல பையன் தான், நல்ல கேரக்டர் தான். ஆனா ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா, அது எனக்கு சரியா தெரியல. இந்த நாடகம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூத்த புள்ளிக்கு ஏதாவது நீங்க பேர் வச்சிருப்பீங்க, அதை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மாமாவை யோசிச்சு பயப்படாதீங்க. ஆனா இந்த அம்மா வந்து மூத்த மருமகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்யாணம் ஆகி 10 வருஷம் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒரு அளவுக்கு அப்படியே ஹேண்டில் பண்ணிடுறாங்க. என்ன பண்றது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த ஆளை வேற என்ன பண்றது, தலையெழுத்து வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்றது இல்லாம புருஷனை வேற லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்க. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 பேருக்குமே விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்துடுது. அதுக்கு இந்த அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க.
இவங்களுக்கு தெரியாது ஏன் அழுகுறாங்க, எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னாக்கா இவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாரு. ஸோ அதனால தான் அழுகுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க அழுகுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற ஒரு காரணம், 2 பேருமே பிடிக்காம கல்யாணம் பண்ணதுனால இவங்க 2 பேரும் அழுதுருப்பாங்க. காரணம் இன்னொரு காரணம்னாக்கா பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அதனாலேயே இவங்க அழுதுட்டு இருப்பாங்க. வீடு அவ்வளவு பயங்கரமான வீடும் கிடையாது. கரெக்டு, பயங்கரமான வீடுலாம் கிடையாது. என்ன பண்ணுறது, மாப்பிள்ளையும் சரி, இந்த வீட்டு மாப்பிள்ளையும் சரி, இந்த வீட்டு மாமனாரும் சரி, இந்த வீட்டு மாமியாரும் சரி ரொம்ப கொடுமையான ஆளுங்க தான். அதாவது வந்து டெரர் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது வீட்டு மாப்பிள்ளை டெரரு, இவங்க 2 பேரும் மாமனார் மாமியாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார்த்தைங்களாலே கொள்வாங்க. அந்த மாதிரி கேரக்டர் இவங்க 2 பேரும். எனக்கு கல்யாணத்துக்கு மலையப்படி போயிடல, கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்கன்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு நெருடல் தாங்க. எனக்கு இதில் எந்த உடன்பாடுமே கிடையாது. ஏன்னாக்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலேஜினுடைய லெக்சரு, இதெல்லாம் எவ்வளோ படிப்பு படிச்சிருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஒரு அப்பா அம்மா சொல்கிறாங்கன்றதுக்கோசரம் கல்யாணம் பண்ணுறதுலாமா, வேணாம், அந்த அப்படியாப்பட்ட வேலை வேண்டாம், அவங்க அப்பாவுக்கு வேலை போயிடும், சொத்து போயிடும் அப்படின்னா அப்படியாப்பட்ட வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் அப்படி கிடையாதுங்க. சொத்து போயிடுது, வேலை போயிடுதுனாக்கா சரி ஓகே, அவங்க கேடு கேட்டோம்னா என்ன இது, கல்யாணம் பண்ணிக்கலாம், லைஃப் செட்டில் ஆகிடலாம், அப்புறமா போயிட்டு மாற்றிக்கலாம், இல்லை நம்ம மாறிக்கலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வராங்க. இந்த மாதிரிலாம் ஒப்பாரிலாம் வைக்கிறது கிடையாது. ஆனால் இவங்க கேரக்டருக்கு அந்த மாதிரி பேசுகிறாங்க. அவரோட எப்படி ஒரு லைஃப் வாழ போறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் இந்த நாடகத்தில் இன்னொரு சீன் நல்ல சீன். 2 பேருமே சரி வீட்டுக்கு வந்த மருமகளுங்க 2 பேருமே வந்து ஒரு ஆறுதலாக இருக்கிற சீன் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே மக்களே, இந்த சீனை நம்ம பார்த்துட்டோம். ஒரே ஒரு இந்த சீனுடைய கமெண்ட்ஸில் ஒன்று பார்த்தேன், அதை மட்டும் நம்ம கொஞ்சம் படிச்சிடலாம். இப்படி ஒரு குடும்ப உலகத்தில் இருக்கா? அப்பா மூத்த மகனை கேட்டு பிள்ளைகளை பெற்றுக்கிட்ட மாதிரி பிள்ளைகளின் மாத வருமானம் பற்றி சிந்தனை கூட இல்லாம உழைக்கும் 2வது மகனின் திருமணத்துக்காக மூத்த மருமகள் நிலத்தை விற்க கூடிய சிறந்தவர் அம்மாவுக்கு மூத்த மருமகள் இலவசமாக கிடைத்த கொத்தடிமை. மூத்த மகன் முதுகெலும்பு இல்லாதவன் கிடையாது. அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா ஃபேமிலிக்கோசரம் கொஞ்சம் இறங்கி வராரு. 2வது வந்து அது உள்ள வேற கான்செப்ட். மூத்த மகன் வந்து ஏன் இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்றதுக்கு அது ஒரு வேற கதை சொல்றாரு. அதெல்லாம் பத்தி தேவையில்லை. மூத்த மருமகள் தியாக செம்மல். அதாவது வந்து வீட்டில் பயங்கரமா சமையல்லாம் இருப்பாங்க, இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வாங்க, அதிகாரம் பண்ணுவாங்க மாமியாரும் மருமகளும். ஸோ எல்லாத்துக்கும் அமைதியாக வேலை பார்ப்பாங்க. 2வது மகன் சுயநலவாதி, சுய சிந்தனை இல்லை, சுயமரியாதையும் இல்லை. கரெக்ட் தான். அதுக்கப்புறம் மருமகன் இப்படியான மருமகன் கிடைக்க கொடுத்து வைக்க வேண்டும். ஏன்னா மருமகன் வந்து ஒரு கொஞ்சம் டெரரான பீஸு, அதனால இந்த மாதிரி சொல்றாங்க. மாமனார் வீட்டு குடும்பத் தலைவன், ஆனால் மாமனார் குடும்பம் தின்பது மூத்த மகன் பணம். ஆனால் மூத்த மகனுக்கு எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஓவராலா இந்த கதையினுடைய மொத்த கதையும் இந்த கமெண்ட்ல சொல்லிடுறாப்புல. ஸோ ஓகே மக்களே, இந்த ஒரு கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட், அதனால உங்களுக்கு சொன்னேன். நான் மேற்கொண்டு வேற ஒரு சீரியலினுடைய கொடுமைகளும் கமெண்ட்டுகளோடு நான் உங்களுக்கு வரேன். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிற மக்களே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே, பாய்.